இன்றைக்கி லஞ்சுக்கு க்ரீமி கர்ட் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு 1 கப் ரைஸ்க்கு 4 1/2 கப் தண்ணி ஊற்றி எப்பயும் போல் சாதம் வைக்கிற மாதிரியே வச்சு, ஆனால் எக்ஸ்ட்ரா 2 மினிட்ஸ் வைக்கணும். அதோட 1 ஸ்பூன் பட்டர் போட்டு உப்பும் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், அப்புறம் வந்து வரமிளகா, பெருங்காயம், அப்புறம் வந்து முந்திரி பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் நிறையா போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு வதக்கிடணும். இந்த சைடு இந்த சாதம் ஆறின பிறகு தான் ஒரு 1/2 லிட்டர் பால் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி வச்சுருக்கேன். அதை அப்படியே ஊற்றி அதையும் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு 4 ஸ்பூன் வந்து தயிர் ஊற்றி வச்சுட்டு மல்லித்தலை, போமோகிரானட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா சூப்பரான தயிர் சாதம் ரெடி. இது நான் 11 o'clockலாம் பண்ணிட்டேன். அப்போ தான் 1 o'clock கரெக்டான புளிப்பில் இருக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி தயிர் சாதம், வாழைக்காய் வறுவல், ஊறுகாய், அப்புறம் டெசர்ட்டுக்கு வந்து சேமியா பாயாசம்.